வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது தடம் நியூஸின் காலை நேர செய்திகளுடன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் முதலில் தலைப்புச் செய்திகள். சடுதியாக அதிகரித்த இளநீர் விலை. விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளுக்கு சென்றடைந்த பணம் வெளியானது அறிவிப்பு. வெளிநாட்டு மோகம் காட்டி பண மோசடி, மக்களுக்கு வெளியான எச்சரிக்கை. பல கடைகளை சுற்றி வளைத்த அதிகாரிகள், சில கடைகளுக்கு எச்சரிக்கை. 2 நாட்களுக்கு மூடப்படும் முக்கிய வீதி, வெளியான அறிவிப்பு. எதிர்காலத்திலும் இலங்கைக்கு ஆதரவு, சபாநாயகரிடம் சுவிட்சர்லாந்து உறுதி. நெல்லுக்கான விலையில் திருப்தி இல்லை, விவசாயிகள் கவலை. அர்ச்சுனா எம்பி வழக்கு மே மாதத்திற்கு ஒத்திவைப்பு. வெளிநாட்டில் கைதான 3 இலங்கைக்கு. தொடர்பான விரிவான செய்திகள். பல்வேறு குற்றச் செயல்களுடன் தொடர்புடையதாக தேடப்பட்டு வந்த 3 சந்தேக நபர்கள் வெளிநாட்டில் கைதான நிலையில் அவர்களை இன்று இலங்கைக்கு அழைத்து வர நடவடிக்கை எடுத்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அதன்படி துபாயில் கைது செய்யப்பட்ட 3 சந்தேக நபர்களையும் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் குழுவொன்று இந்நாட்டுக்கு அழைத்து வரவுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இலங்கை போலீசினால் மேற்கொள்ளப்பட்ட அறிவித்தலின் அடிப்படையில் சர்வதேச போலீசார் குறித்த சந்தேக நபர்களுக்கு எதிராக சிவப்பு அறிக்கையை வெளியிட்டிருந்தனர். யாழ் மாவட்ட சுயேட்சை நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனை பொது சேவையிலிருந்து நீக்கவில்லை என மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் சத்திய கடதாசி அணைக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் பொது சேவையில் உள்ளமையால் அவரது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி வரிதாக்கப்பட வேண்டும் என மேல்முறையீட்டு நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. குறித்த வழக்கு விசாரணையின் போது அர்ச்சுனா ராமநாதன் இன்னமும் பொது சேவையில் உள்ளார் என்றும் அவர் பதவி நீக்கம் செய்யப்படவில்லை என சுகாதார அமைச்சின் செயலாளரினால் சத்திய கூற்று நிறைவேற்றப்பட்டு நீதிமன்றத்தில் அணைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாவின் தரப்பு சட்டத்தரணி தனது சமர்ப்பணங்களை முன்வைக்க கால அவகாசம் கோரியுள்ளமையால் வழக்கு எதிர்வரும் மே மாதம் 14ஆம் திகதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. நெல்லுக்கான விலை உரிய நேரத்தில் நிர்ணயிக்கப்படவில்லை, தற்பொழுது நியமிக்கப்பட்ட விலையும் போதுமானதாக அமையவில்லை என விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். தற்பொழுது கிளிநொச்சி மாவட்டத்தின் பெரும்போக அறுவடை நிறைவடையும் நிலையில் அரசாங்கத்தினால் நெல்லுக்கான விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் சிவப்பு நெல் 120 ரூபாவாகவும், சம்பா நெல் 125 ரூபாவாகவும், கீரி சம்பா 132 ரூபாயாகவும் அரசாங்கத்தினால் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. நெல்லுக்கான விலை அறிவிக்கப்பட்டிருந்த போதிலும் நெல்லினை 8000 ரூபாய்க்கு தனியார் கொள்வனவு செய்கின்றனர். விவசாயிகளாகிய எமக்கு இம்முறை பாரிய மழை வெள்ளம் மற்றும் நோய் தாக்கம் காரணமாக அழிவு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் 10,000 ரூபாய்க்கு கூட நெல்லை விற்பனை செய்தாலும் எமது நட்டத்தினை ஈடு செய்ய முடியாத நிலையில் விவசாயிகளாகிய நாம் உள்ளோம் என கவலை தெரிவிக்கின்றனர். இலங்கைக்கான சுவிட்சர்லாந்து தூதுவர் கலாநிதி ஸ்ரீவோல்ட் சபாநாயகர் வைத்தியர் ஜகத் விக்ரமரத்னவை பாராளுமன்ற வளாகத்தில் சந்தித்தார். சுவிட்சர்லாந்து அரசாங்கம் பல்வேறு துறைகளில் இலங்கைக்கு வழங்கும் ஆதரவுகளுக்கு சபாநாயகர் இதன்போது நன்றி தெரிவித்தார். பொருளாதார அபிவிருத்தி, ஊழல் ஒழிப்பு முயற்சிகள், நல்லிணக்கம் மற்றும் பாராளுமன்ற ஒத்துழைப்புகளை அதிகரித்தல் உள்ளிட்ட பிரதான துறைகளில் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது தொடர்பிலும் இதன்போது கலந்துரையாடப்பட்டன. இரு நாடுகளுக்கும் இடையிலான தொடர்ச்சியான ஒத்துழைப்பின் முக்கியத்துவத்தை சுட்டிக்காட்டிய சுவிட்சர்லாந்து தூதுவர் எதிர்காலத்திலும் இலங்கைக்கு ஆதரவளிப்பதற்கான சுவிட்சர்லாந்தின் உறுதிப்பாட்டை மீண்டும் வலியுறுத்தினார். புத்தளம் ரயில் மார்க்கத்தில் 55ஆம் கட்டையில் உள்ள ரயில் கடவையில் திருத்தப் பணிகள் நடைபெறவுள்ளது. இதன் காரணமாக குருநாகல் புத்தளம் வீதியில் ரயில் கடவை ஊடான பகுதி 2 நாட்களுக்கு மூடப்படும் என இலங்கை ரயில்வே திணைக்களம் இன்று அறிவித்துள்ளது. ரயில்வே திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் திருத்தப் பணிகள் நடைபெற்று வருவதால் நாளை சனிக்கிழமை மற்றும் நாளை மறுதினம் ஞாயிற்றுக்கிழமை குருநாகல் புத்தளம் வீதியில் ரயில் கடவை ஊடான பகுதி மீண்டும் மூடப்படும். நேற்றைய தினமும் திருத்தப் பணிகளினால் இந்த வீதி மூடப்பட்டது. இந்த நடவடிக்கையால் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கவும் அசௌகரியத்தை குறைத்துக் கொள்வதற்கும் மாற்று வழிகளை பயன்படுத்துமாறு வாகன சாரதிகளுக்கு அறிவுறுத்தப்படுகிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புறக்கோட்டையில் உள்ள பல கடைகளில் நுகர்வோர் விவகார அதிகார சபையினர் சோதனை நடவடிக்கைகளில் ஈடுபட்டனர். நுகர்வோர் விவகார அதிகார சபையினருக்கு தொடர்ந்தும் கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகளுக்கு அமையவே இந்த சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது.
பழக்கடைகளில் விற்பனை செய்யப்படும் பழங்களின் தரங்களை கண்டறிய இந்த சோதனை நடவடிக்கையை நுகர்வோர் விவகார அதிகார சபையினர் முன்னெடுத்தனர். இந்த சோதனை நடவடிக்கையின் போது ஒரு சில கடைகளுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தற்போது செயல்படாத கொரிய E8 விசா பிரிவின் கீழ் வேலைகளை வழங்குவதாக வாக்குறுதி அளித்து நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள மக்களிடமிருந்து பணம் வசூலிக்கும் மோசடி ஒன்று இடம்பெற்று வருவதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குறித்த எச்சரிக்கையானது இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தினால் வெளியிடப்பட்டுள்ளது. E8 வேலை பிரிவின் கீழ் வேலைவாய்ப்பு அல்லது தொடர்புடைய பயிற்சிக்காக எந்தவொரு தனியார் வேலைவாய்ப்பு நிறுவனம், தனிநபர் அல்லது தனிநபர் குழுவிற்கும் இதுவரை எந்த அங்கீகாரத்தையும் வழங்கவில்லை என பணியகம் சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த நிலையில் எந்தவொரு வேலைவாய்ப்பு நிறுவனமோ, தனிநபரோ அல்லது தனிநபர் குழுவோ அத்தகைய செயலில் ஈடுபடுவதற்கு சட்டபூர்வ அதிகாரம் இல்லை என்றும் தெரிவிக்கப்படுகிறது. அதன்படி இவ்வாறான மோசடிகளில் ஈடுபடுபவர்கள் தொடர்பில் மக்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். பெரும்போகத்தில் ஏற்பட்ட பயிர் இழப்புகளுக்கான இழப்பீடாக விவசாயம் மற்றும் விவசாயிகள் காப்புறுதி சபை இதுவரை விவசாயிகளின் கணக்குகளில் ரூபாய் 18.5 மில்லியன் தொகையை வரவு வைத்துள்ளதாக விவசாய மற்றும் விவசாயிகள் காப்புறுதி சபையின் தலைவர் பேமஸ்ரீ ஜாசிங்கராஜி தெரிவித்தார். பயிர் சேதத்தால் பாதிக்கப்பட்ட 9,511 விவசாயிகளுக்கு சொந்தமான 13,392 ஏக்கர் விவசாய நிலங்களுக்கு இந்த தொகை விடுவிக்கப்பட்டுள்ளது. பொலனறுவை, முல்லைத்தீவு மற்றும் வவுனியா மாவட்டங்களில் பயிர் சேதத்தை சந்தித்த விவசாயிகளுக்கும், திருகோணமலை மாவட்டத்தில் பயிர் சேதத்தை சந்தித்த விவசாயிகளில் ஒரு பகுதியினருக்கும் இந்த பணம் விடுவிக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். அம்பாறை, அனுராதபுரம், மன்னார் மாவட்டங்கள் மற்றும் திருகோணமலை மாவட்டத்தில் மீதமுள்ள விவசாயிகளுக்கான பயிர் சேத இழப்பீடு இந்த மாத இறுதிக்குள் உடனடியாக வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். கடந்த ஆண்டு நவம்பரில் ஏற்பட்ட வெள்ளத்தால் பெரும்போகத்தில் பயிர் சேதம் அடைந்த விவசாயிகளுக்கு பயிர் சேத இழப்பீடு வழங்குவது ஜனவரி 30 தொடங்கியது. மேலும் இந்த மாதம் 28 உரிய இழப்பீடு கிடைக்காத விவசாயிகள் 1918 என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுமாறு வேளாண் மற்றும் விவசாய காப்புறுதி சபை அறிவித்துள்ளது. இழப்பீடு வழங்குவதில் ஏற்படக்கூடிய முறைகேடுகளை தடுக்கும் நடவடிக்கையாக வேளாண்மை மற்றும் விவசாய காப்புறுதி சபை இந்த இழப்பீட்டுத் தொகையை நேரடியாக சம்பந்தப்பட்ட விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்க நடவடிக்கை எடுத்துள்ளது. தற்போது பல பகுதிகளில் இளநீருக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன் காரணமாக குறித்த பகுதிகளில் இளநீர் ஒன்றின் விலை 200 முதல் 250 ரூபாய் வரை அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது. போதுமான அளவு கையிருப்பிற்கு கிடைக்காததால் சில்லறை விற்பனையை கூட கைவிட்டு விட்டதாக இளநீர் விற்பனையாளர்கள் தெரிவித்துள்ளனர். இதேவேளை பல்வேறு நோய்களுக்கு இளநீர் குடிக்குமாறு பரிந்துரைக்கப்பட்ட நோயாளிகள் தங்களுக்கு தேவையான இளநீரை கொள்வனவு செய்வதற்கும் சிரமம் ஏற்பட்டுள்ளதாக கூறியுள்ளனர். அதிக அளவிலான இளநீர் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுவதால் இந்த தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும், வறண்ட காலநிலை அதிகரித்தால் இளநீர் ஒன்றின் விலை 300 ரூபாய் வரை உயரக்கூடும் என்றும் சில்லறை விற்பனையாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். சடுதியாக அதிகரித்த இளநீர் விலை விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளுக்கு சென்றடைந்த பணம் வெளியானது அறிவிப்பு. வெளிநாட்டு மோகம் காட்டி பண மோசடி, மக்களுக்கு வெளியான எச்சரிக்கை. பல கடைகளை சுற்றி வளைத்த அதிகாரிகள், சில கடைகளுக்கு எச்சரிக்கை. 2 நாட்களுக்கு மூடப்படும் முக்கிய வீதி, வெளியான அறிவிப்பு. எதிர்காலத்திலும் இலங்கைக்கு ஆதரவு, சபாநாயகரிடம் சுவிட்சர்லாந்து உறுதி. நெல்லுக்கான விலையில் திருப்தி இல்லை, விவசாயிகள் கவலை. அர்ச்சுனா எம்பி வழக்கு மே மாதத்திற்கு ஒத்திவைப்பு. வெளிநாட்டில் கைதான 3 இலங்கைக்கு. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் FM.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.